இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்குங்க. அதனால எங்களுக்கு கால அவகாசம் வந்து வேணும். அதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி தான் சொல்லியிருக்கோம். எப்படியா டிஆர்பி போர்டு வந்து எங்களுக்கு அந்த கால அவகாசத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட கோரிக்கை நியாயமானதா இருக்கு, அதை நீங்க கன்சிடர் பண்ணி வேற தேதி மாற்றுறதுக்கு அதுக்கான இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு அப்படியே பிறப்பிச்சிருந்தாங்க. சரி, பிறப்பிச்சதோட மட்டும் இல்லாம இவங்க டிஆர்பியும் என்ன பண்ணாங்கன்னா நியூஸ் வெளியீடு வருதுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு ஹிந்து தமிழ்ல வந்து வருது, தீவிரமான ஆலோசனை செஞ்சுட்டு இருக்கோம் இந்த தேர்வு வந்து ஒத்தி வைக்கிறது சம்பந்தமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னாச்சுன்னா தமிழ்நாடு முழுக்க இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. மக்கள் இப்ப படிச்சுட்டு இருக்கவங்க மத்தியில நமக்கு கால அவகாசம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ஓரளவுக்கு ரிலாக்ஸா இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. அந்த செய்தி வந்துட்டு இருக்கும் பொழுதே வந்து இன்னொரு அறிவிப்பு வந்து அவங்க கொடுக்குறாங்க, சொன்ன தேதியில வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டீச்சர்ஸ் வந்து ரொம்ப இதாயிட்டாங்க, மனோச்சருக்குள்ள போயிட்டாங்க. அனைத்து டீச்சர்ஸும் ஏகப்பட்ட கால்ஸ், என்னாச்சுங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம்னா தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா டீச்சர்ஸுமே டிஆர்பிக்கும் இமெயில் மூலியமா அனுப்புனாங்க, லெட்டர்ஸ் அனுப்புனாங்க. சிஎம் செல்லுக்கு 1100 சொல்லி ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு வந்து நம்ம குறைந்திருக்கும் நம்பர்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு கால் பண்ணி புகார் பதிவு செஞ்சாங்க. ஏகப்பட்ட விஷயம் முன்னெடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிட்ட 11 மாவட்டங்கள்ல மனு கொடுத்தோம். 11 மாவட்டங்கள்ல மனு கொடுத்து எப்படியாவது இந்த தேர்வை தள்ளி வைக்கணும்னு இவ்வளவு முயற்சிகள் எடுத்துமே குறிப்பிட்ட தேதியில எக்ஸாம் நடந்தே தீரும்ன்ற மாதிரி அவங்க செய்தி வெளியிட்டது ரொம்ப பெரிய மனோட்சி ஏற்படுத்திருச்சு. அதுக்கப்புறமா தான் நாங்க திரும்பவும் வந்துட்டு இப்ப உயர்நீதிமன்றத்தில் திரும்ப அதை முன் வச்சிருக்கோம். எப்படியாவது வந்து இதை தள்ளி வைக்கணும்னு கேட்கிறோம். நாங்க எக்ஸாம் வந்து தடை கோரணும், எக்ஸாம் நடத்த விடாம பண்ணிடணும் அப்படின்றது நோக்கமே கிடையாதுங்க. ஏன்னா நாங்க எல்லாமே ஆஸ்பிரன்ஸ், அதுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். கடந்த 4 வருடமா இதுக்காக வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம். அதனால எக்ஸாமை தடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு தப்பான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்கு நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா அப்படி எங்களோட நோக்கம் இல்லை. எங்களுக்கு தேர்வு நடக்கணும், ஆனா கால அவகாசம் வேணும், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாதுங்க. எங்களுக்கு அந்த கால அவகாசம் மட்டும் கொடுத்தாங்கன்னா தமிழக அரசும் ஆசிரியர் தேர்வு வாரியமும் எங்களுக்கு போதுமான கால அவகாசத்தை கொடுத்து இந்த தேர்வு நடத்தணும்ன்றத எங்களோட கோரிக்கை. ஏன்னா இதுக்காக ஒரு ஆஸ்பிரண்ட் மன உளைச்சல் ஏற்பட்டு சூசைட் பண்ணிட்டாருங்க, தூக்கிட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் பன்னீர்செல்வம்னு சொல்லி ஒருத்தர் சூசைட் பண்ணிருக்காரு. சிலபஸ் வாரியா பாத்தீங்கன்னா அதே போல நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. அவங்கள அது டீட்டெயிலா சொல்லுவாரு. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல அவ்வளவு சேஞ்சஸ் நடந்திருக்கு. பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா 60% அளவுக்கு நடந்திருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வரைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. மேஜர்லயும் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. எஜுகேஷன் சைக்காலஜின்னு சொல்லக்கூடிய அந்த இதுலயும் பாத்தீங்கன்னா 60% அளவுக்கு சேஞ்சஸ் நடந்திருக்கு. அப்ப இவ்வளவு ஒரு ஹெவியான ஒரு சிலபஸ் வச்சுக்கிட்டு நம்ம தயாராகிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக மட்டும்தான் கால அவகாசம் கேட்கிறாங்க. அதனால எங்களுக்கு அந்த விஷயத்த தமிழக அரசும் ஆசிரியர் தேர்வு வாரியமும் சேர்ந்து எங்களுக்கு அந்த போதுமான கால அவகாசத்தை கொடுத்து தேர்வு தேதியை மாற்றி வைக்கணும். 1 மாதமோ 2 மாதமோ எங்களுக்கு அந்த நாளை வந்து வேற நாட்கள்ல வச்சு எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோங்க. நன்றி. அமைச்சரை நேரில் பார்த்து மனு கொடுத்துட்டு வந்திருக்கோங்க. அமைச்சர் ஆபீஸ்க்கு சென்னை போயிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நேரில் பார்த்து அவர் அலுவலகத்தில் இல்லைங்க, கொடுத்துட்டு வந்திருக்கோம். கொடுக்கும்போதே அவங்க என்ன தகவல் சொன்னாங்கன்னா, எல்லாம் முடியாதுங்க, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, இனிமேல் வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சிஎம் செல்லுக்கு போயிட்டு நேரில் போய் பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதாவது நாங்க டிஜிட்டலாவும் முயற்சி பண்ணியாச்சு, நேரில் போய் முயற்சி பண்ணி எல்லா பக்கம் கொடுத்தாச்சுங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்தாச்சு. என்னென்ன வழிமுறைகள்ல நம்மளால செய்ய முடியுமோ அத்தனை முறைகளும் மற்ற கட்சி தலைவர்கள்ட்டையும் ரெக்கமெண்ட் பண்ணி பேசுங்க எங்களுக்காக சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிருக்கோம். எப்படியாவது இந்த விஷயம் போய் அவங்க காதுக்கு போயிடாதா, அரசோட காதுக்கு போயிடாது, எங்களுக்கு ஒரு அந்த கால அவகாசம் கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நாங்க ஏங்கிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வாழ்க்கையே இதுதான். ஆமாங்க ஆமா, அவங்க எப்ப நோட்டிபிகேஷன் ஜூலை மாசம் விட்டாங்களோ அப்ப இருந்தே முயற்சி நடந்துகிட்டே இருக்கு. அந்த ஜூலை மாசத்துல இருந்தே கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல கொடுத்தாங்க. திருச்சியில ஜமால் முகமது காலேஜ் பார்த்து கொடுத்திருக்காங்க ஒரு டீம். இந்த மாதிரி ஹெவியான சிலபஸ் இருக்கு, இது வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு உள்ள அளவுக்கு ரொம்ப பாடத்திட்டம் வந்து ரொம்ப கடுமையா இருக்கு, இதை வந்து ரீஅனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதனால அங்க இருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா இது சம்பந்தமா நீதிமன்ற நடவடிக்கைகள் போகும்போது தான் தெரியுது நாங்களும் கொடுத்திருக்கோம், நிறைய பேர் வந்து ஆர்கனைஸ் ஆகும்போது தான் தெரிய வருது. அதனால வேற ஒண்ணும் இல்லைங்க, எங்களுக்கு கால அவகாசம் வேணுங்க, வேற ஒண்ணும் தேவையில்லை. எங்களுக்கு அரசு வர ஞாயிற்றுக்கிழமைங்க 12:10 இன்னைக்கு விசாரணை இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு ஆமா இப்போ 2 மணிக்கு மேலன்னு சொல்லியிருக்காங்க, அது போயிட்டு இருக்கு. இல்லைங்கய்யா, நாங்க வந்து ஒரு 2500 பேர் தமிழ்நாடு முழுக்க ஆன்லைன் மூலியமா அவங்களோட கையில தான் வாங்கி அதையும் சப்மிட் பண்ணிருக்கோம். அதாவது ஒரு நபர் தான் பண்றாருன்ற மாதிரி அவங்க ஒரு இது பண்ணிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருடைய ஒப்புதலும் வாங்கி சப்மிட் பண்ணிருக்கோம். அதையும் டிஆர்பிக்கு அனுப்பிச்சிட்டோம். ஆமா ஆமா. என்னங்கய்யா, இல்ல இந்த அமைப்பு மூலியமா பண்ணலைங்க, இந்த அமைப்பு மூலியமா பண்ணல. நாங்க ஒரு 10 பேர் டீச்சர்ஸோட நேம் போட்டு பதிவு பண்ணிருக்கோம். அதே போல ஒப்புதல் வந்து ஒரு 2500 பேர்கிட்ட வாங்கி அதையும் சப்மிட் பண்ணிருக்கோம்.
அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க நேற்றுக்கு. அது இல்லாமல் அடிஷனலாக பண்ணியிருக்காங்க. சென்னையில் ஒரு கோர்ட் வழக்கும், மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கும் சென்னையில் நடக்குது. சென்னை மதுரை நடக்குது. 2 பக்கமும் பண்ணியிருக்காங்க. அதுதாங்க மெயினா. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி கடந்த டிஆர்பி வந்து பிஜிடிஆர்பி ஆன்லைன் நடந்ததுங்க. இந்த முறை வந்து ஓஎம்ஆர் சீட்டு, அதுவே எங்களுக்கு பெரிய சிக்கலா இருக்கு. ஓஎம்ஆர் சீட்ல வந்து குளறுபடி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா ரிசல்ட் விடுறதுக்கு லேட் ஆகும், அவங்க அனலைஸ் பண்றதுக்கு. அதனால மார்க் நம்ம கார்பன் காப்பி கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கொண்டது நமக்கு தெரியும், பின்னாடி ரீவால்யூஷன் பண்றதுக்குலாம் ஈஸியா இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாதுங்க. அதனால இதுல வேற ஏதாவது இது நடக்கிறதுக்கான இதுவும் இருக்குன்றதுனால அதுவும் நாங்க இது பண்ணிருக்கோம். ஓஎம்ஆர் சீட்டுக்கு பதிலாக வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட்லயே நடத்தணும், இணைய வழியிலே நடத்தணும்னு சொல்லிட்டு ஓஎம்ஆர் தான் தர பண்ணிருக்காங்க. ஏன் வந்து இவ்வளவு டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் பழைய மெத்தடுக்கு போறாங்க அப்படின்றதும் எங்களுக்கு. ஆமாங்க சார், லாஸ்ட் டைம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் தான், அது ஈஸியா இருந்தது. ஆமாங்க, இப்ப திரும்ப பழைய மெத்தடு போயிருக்காங்க. அதை வந்து மெயினா அந்த விஷயம் இது பண்ணுவோம். ஐயா ஆமா பெரிய அளவுல போராட்டத்துக்கு தான் போவோம். ஏதாவது இப்ப நாங்க நீதிமன்றத்துல வழக்கு சாதகமா வரும்ன்ற ஒரு நம்புறோம். ஏன்னா அந்த அளவுக்கு நியாயமான விஷயங்களை எடுத்து வச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சிலபஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு, இதனால மன உளைச்சல் ஒருத்தர் இறந்திருக்காரு, இவ்வளவு விஷயங்களும் நம்ம எடுத்திருக்கோம். தமிழ்நாடு முழுக்க இவ்வளவு பேர் இதை எதிர்பார்க்கறாங்க அப்படின்ற விஷயத்துல எல்லா தரப்புலையும் நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம். அதையும் தாண்டி அது நமக்கு நெகட்டிவா ஏதோ நடந்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் ஒரு இடத்துல திரட்டி போராடுறத தவிர வேற வழி இல்லைங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா ஆமா ஆமா, எக்ஸாம் புறக்கணிச்சுதான் அந்த மாதிரிதான் போய் ஆகணும், வேற வழி இல்ல. ஆமா, கால அவகாசம் வேணும், இல்லன்னா எங்களுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? அதாவது 100% வருவாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாதுங்க. ஆனா 90% பேர் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அவங்க எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட் வச்சு தான் நாங்க சொல்றோம் இந்த வழக்கு நடத்துறதுக்கு. அவங்களுடைய நாங்க எப்படியாவது பண்றோம் சார், எப்படியாவது தள்ளிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு அந்த உணர்வு கிடைச்சு. எக்ஸாம் புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. ஆனா பெரிய அளவுல போராட்ட காலத்துக்கு நோக்கி போவோம். ஏன்னா நாங்க அரசுக்கு எதிராக செயல்படணும்னு நோக்கம் கிடையாதுங்க. நாங்க ரெக்வஸ்ட் தான் கேட்கிறோம். ஆமா, எங்களுக்கு கால அவகாசம் வேணுங்க, அவ்வளவுதான். எல்லாத்துக்குமே ஆசை இருக்கு சார், யாரும் முன் வந்து சொல்றதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஏன்னா இப்ப எக்ஸாம் வந்து நெக் ஆஃப் த மூமெண்ட்ல இருக்கிறதுனால. ஆமா, ஏன்னா இந்த நேரத்துல நான் ஒரு வாக்குறுதி நம்ம இந்த இடத்துல சொல்லிட்டு அவங்களெல்லாம் ப்ரெஷர் பண்றதுங்கிறது சரியான விதமா இருக்காது. எப்படியாவது அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுங்க, அவ்வளவுதான். அதுக்காக தான் நாங்க போறோம். 6381092977. அதே போல ஆனுவல் பிளானர்ல வந்து விட்டுருக்க இது டேட் பாத்தீங்கன்னா நவம்பர்ல வந்து தேர்வு நடத்துறதா தான் அவங்க விட்டுருக்காங்க. ஆனா அக்டோபர்லயே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 1 மந்த்துக்கு முன்னாடியே. இது வரைக்கும் தமிழக வரலாற்றுலயே அனௌன்ஸ் பண்ணி ஆனுவல் பிளானருக்கு முன்னாடி எக்ஸாம் நடந்ததே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன் அவ்வளவு அவசரப்படுத்துறாங்க? நாங்க அந்த தேதியில் நடத்தணும் சொல்லி ஃபர்ஸ்ட் ரிக்வஸ்ட் பண்ணோம். நீங்க ஆனுவல் பிளானர்ல நீங்க நவம்பர் சொல்லிருக்கீங்க, அந்த தேதியில் நடத்தீங்கன்னா எங்களுக்கு 1 மந்த் கேப் கிடைக்கும் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் இல்லை. குறைஞ்சபட்சம் ஒரு 2 to 3 மாதங்களாவது தேவைப்படும். ஏன்னா இப்ப 1 மந்த் இந்த வழக்குனாலே எல்லாரும் கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. வழக்கு போய் நீதிமன்றத்துல அவங்க டைரக்ஷன் கொடுத்து இவங்க பதில் கொடுக்காம வருமா வராதான்ற கன்ஃபியூஷன்லயே படிக்க முடியாம நைட்டு 12 மணிக்கெல்லாம் போன் பண்றாங்க ஆஸ்பிரன்ஸ். சார் என்னாச்சு ஏதாவது டைம் கிடைக்குமா சூசைட் பண்ணிக்க போறோம்னு சொல்றாங்க சிலர்லாம் போன் பண்ணி. அந்த அளவுக்கு பேசுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. நம்மளால என்ன பதில் சொல்ல முடியும்? சார் பொறுமையா இருங்க, ஏதாவது பாசிட்டிவா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு காம் பண்ணிட்டு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் ரெக்வஸ்ட் பண்றது, நேரில் போய் சந்திக்கிறது, மாவட்ட ஆட்சியர் தலைவர் போய் சந்திச்சு மனு கொடுக்குறது, இதெல்லாம் நாங்க தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு வழியில நம்மளால அதை ஓபன் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு 2000 சொல்லுவாங்க சார். அது வந்து 3000க்கு மேல வரும்னு சொல்லியிருக்காங்க. 3500 கண்டிப்பா வரும் சார். 3500 ஆமா சார், எல்லா மேஜர். ஆமா சார். சைக்காலஜி வந்து எல்லாம் காமனா கொடுக்குறாங்க, எல்லா சப்ஜெக்ட் எல்லா மேஜர் சேர்த்து. ஆமா சார். சைக்காலஜி, எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் பொது அறிவு ஜிகேன்னு சொல்லுவாங்க. அது ரெண்டும் சேர்த்து காமனா வரும் சார். 40 மார்க்ஸ்க்கு வருங்க.
40 மொத்தம் இல்ல 110 மேஜருங்க. 110 வந்து மேஜர். மொத்தம் 150 மார்க் சார். 150ல 110 வந்து மேஜருங்க. அந்த 40 வந்து எஜுகேஷன் 30யும் எஜுகேஷன் ஜிகே 10 மார்க்ஸ் சார். ஆக்சுவலா என்னன்னா அந்த 30 மார்க்ஸ்க்கு அது இல்லாம மேஜருக்கு ஈக்குவலா அவங்க வந்து வெயிட்டேஜ் கொடுத்திருக்காங்க. அது என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் தான் சார் எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே 40 மார்க்குமே 70% வந்து புது சிலபஸ். எங்களால அதுதான் பிக்கப் பண்ண முடியல சார். ஏன்னா அதுல தான் வந்து எல்லா ஆஸ்பிரண்ட்டும் வந்து உள்ள போவாங்க. ஏன்னா மேஜர் வந்து ஈக்குவலா எல்லாமே படிச்சிருவாங்க சார். இப்போ 110 அப்படிங்கும்போது 85 மார்க் எல்லா ஆஸ்பிரண்ட்டும் எடுக்க முடியும். அந்த அது வந்து எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே தான் எங்களோட போஸ்டிங்கை நிர்மாணிக்கிறது. அது வந்து இவங்க நோட்டிஃபை பண்ண நிக்க விட்டதுனால எங்களால அந்த பாடத்திட்டங்களவே இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு லேட் ஆகுறதுனால எங்களால் இதுவும் புதுசு சார். மேஜரும் பார்த்தீங்கன்னா 60% எல்லா மேஜருமே ஃபிசிக்ஸுங்க சார். 60% புதுசு. அது மேஜர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் நெட்டு அந்த லெவலில் எடுத்துட்டாங்க. ஆனால் எங்களோட குவாலிஃபைடு எம்எஸ்சி பிஎட் தான். அதனால் மேஜரையும் நாங்கள் புதுசாக அரேஞ்ச் பண்ணோம் 60%. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 70% புதுசு சார். எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே. தென் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுட்டாங்க சார். அதுக்கு நாங்கள் 9வது 10வது புக்கை நாங்கள் படிக்கணும். இது எல்லாமே ஒரு 90 டேஸில் வந்து பாசிபிளே இல்லைங்க சார். எவ்வளோ தான் நீங்கள் 1 மணி 2 மணி வரைக்கும் படித்தா கூட அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லைங்க சார். அப்போ படிக்கிறதுங்கிறது முக்கியம் தான் சார். அதை விட ரிவிஷனுங்கிறது தான் முக்கியம். அதுதான் நம்மளோட போஸ்டிங்கில் கொண்டு போய் விடுறதுங்க சார். அதை உழைப்பை கொடுத்துட்டு நம்ம ரிவிஷன் பண்ண முடியாமல் பின்தங்கி இருந்து போஸ்டிங் வாங்கலைன்னா இந்த வாழ்க்கைக்காக தான் 3 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தோம் சார். அதனால கால அவகாசங்கள் கொடுங்க. ஒரு பெக்குலியர் ஆசிரியராக நாங்களும் வரணும்னா எல்லா கண்டென்ட்டையும் படிச்சுட்டு நிறைவாக பரீட்சை போய் எழுதுறது அது எங்களோட திறமைக்கு உண்டான பரிசுங்க சார். அதை விட்டுட்டு படித்ததை கூட ரிவைஸ் பண்ண முடியாமல் தடுமாறி போய் எழுது நல்ல நாலேஜபிளான டீச்சர்ஸில் வெளியிலே இருக்கும் சார். இன்னும் எங்களால் சைன் பண்ண முடியல. அதான் எங்களோட கோரிக்கை. கால அவகாசம் கொடுங்க. இன்னும் ஒரு 3 மாசமோ 2 மாசம் கொடுத்தா கூட போதுங்க சார். அவனா பரீட்சை நடத்த வேணான்னு நாங்கள் சொல்லுங்க சார். சார் ஆக்சுவலா கெசட்ல நவம்பர்ல வந்து மேஜர் மட்டும் வெளியிட்டிருக்காங்க. அப்பவே இந்த சைக்காலஜி இதெல்லாம் வெளியிட்டு இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு இதாக இருந்துரும். அது எப்போனா இப்போ ஜூலைல வெளியிட்டாங்க. சைக்காலஜி இது எல்லாமே இப்போ வருது. எஜுகேஷன் சைக்காலஜி எல்லாமே ஜூலைல தான் வருது. அப்டேட் பண்றாங்க. அதுவும் இன்னொரு பாத்தீங்கன்னா சார் சிலபஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது கூட ஓகே தான். ஜூலை 10 வந்து நோட்டிஃபை சார். கெசெட்ல எல்லாம் விடாம ஜூலை 10 நோட்டிஃபை பண்ணும்போது மேஜர் விட்டாங்க. முன்னாடி சார் நவம்பர் 11 அன்னைக்கு மேஜர் விட்டாங்க சார். அப்புறம் நோட்டிஃபை எப்ப பண்ணாங்க, நோட்டிஃபிகேஷன் எப்ப வந்ததோ அந்த டைம் தான் வந்து எஜுகேஷன் சைக்காலஜி பிளஸ் ஜிகே ஓட சிலபஸ் விட்டாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இது ரொம்ப அதிகமா தான் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க சார். இல்ல சார் அப்ப நவம்பர்ல வந்து சிலபஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. சிலபஸ் மட்டும் வெளியிட்டு இருந்தாங்க கெசட்ல. ஜூன்ல தான் வந்து எங்களுக்கு இது நோட்டிபிகேஷன் வந்தது. சோ அதுல இருந்து எங்களுக்கு சிலபஸையே புதுசா கொடுத்தனால எங்களால அதையும் ஜூலை 10 சார். ஜூலை 10 வந்து நோட்டிஃபை ஆமா 25 சார். ஆக்சுவலா டென்டேட்டிவா அவங்க சொன்ன டைம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருந்தாங்கன்னா ஆகஸ்ட்ல வச்சுட்டு நவம்பர்ல எக்ஸாம் வைப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஆனுவல் பிளான்ல அதுலயே இருக்கு நவம்பர்ல தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுன்ற மாதிரி இருக்கு. ஆனா நவம்பர்ல அக்டோபர்லயே வந்ததுனால எல்லாரும் அந்த இடத்துலயே கிளாஸ் ஆயிடுச்சு சார். எல்லாமே ஒரு பிளானோட தான் இருப்பாங்க. என்ன பண்ணணுங்கிறத பிளானோட தான் இருப்பாங்க. அவங்க இமிடியேட்டா வந்து முன்னாடி விட்டுட்டு எஜுகேஷன் சைக்காலஜியும் அவங்க அதிகமாக்கறதுனால அதுலயே ஒரு டிஃபரன்ஸ் ஆயிடுச்சு. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, சரி இது கோர்ட்ல வந்து சொல்லிட்டாங்க இது மாதிரி நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு டிஆர்பியோட தரப்புல கொடுத்துட்டாங்க. அவங்க அதை இமீடியட்டா என்ன ஆக்ஷன்ங்கிறத சொல்லாம அதுக்காக பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் வந்தது சார். அதெல்லாம் ரொம்ப பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது 18 அன்னைக்கு ஜட்ஜ்ல இருந்து கோர்ட்ல இருந்து எங்களுக்கு தீர்ப்பு வருது. அதுல இருந்து 24 அன்னைக்கு பாத்தீங்கன்னா பேப்பர் கட்டிங் வந்து எவ்வளவு டேஸ் இதுலயே நீங்களே பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எதுவுமே இன்ஃபர்மேஷனே கொடுக்கல எங்களுக்கு. கொடுக்காம டைரக்டா வந்து 30 அன்னைக்கு அந்த லீவுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட்னு சொல்லி வருது சார். ஒரு நோட்டிஃபையும் அவங்க பண்ணல. நாங்க வைக்க போறோம் இல்லங்கிறத சொல்லவே இல்லை. டைரக்டா வந்து ஹால் டிக்கெட் விட்டுட்டாங்க. அதை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் ஆயிடுச்சு சார். அதுக்கப்புறம் எங்களால் ரிவைஸ் பண்ணவும் முடியல. எங்களால் அதுல இருந்து வெளியில வரவே முடியல. அதுதான் ப்ராப்ளம். ஆலோசனை பண்ணுறேன்னு சொல்லவும் நாங்கள் அதை எதிர்பார்த்துட்டே இருந்தோம் சார். படிப்பு தங்கிடுச்சு. எதிர்பார்த்து படிச்சதையும் சார். இப்போ முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்சி பிஎட் தான் சார் குவாலிஃபிகேஷன். ஆனா சிலபஸ் பாத்தீங்கன்னா எம்எட்ல உள்ள சிலபஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. 5 யூனிட் ஆட் ஆயிருக்கு. அப்போ அது சிலபஸே வந்து அவ்வளோ இதாக இருக்கு. சம்மந்தமே இல்லாத சிலபஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்கெல்லாம் எந்த பெரிய விளக்கம்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் இப்போ எடுத்து டீட்டெயிலாக எடுத்துட்டாங்க. எம்எட் படிக்கிறவங்களே அந்த இதெல்லாம் எடுத்து போட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் இப்போ சப்மிட் பண்ணிடுவோம். 10 யூனிட்னா 5 யூனிட் வந்து எம்எட்ல உள்ளதா இருக்கு. அப்போ நம்ம அதை படிச்சிருக்கவே மாட்டோம். புதுசாக அதை எடுத்து போயிடும். அப்போ நம்ம குவாலிஃபிகேஷனுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. அப்போ இதை பற்றிலாம் முன்கூட்டியே அவங்க ஒரு அறிவு கொடுக்கணும் இல்லைங்களா? இந்த மாதிரிலாம் என்ன காரணத்துக்காக இப்படி கொடுத்துருக்காங்கன்றது தெரியணும். அப்போ எம்எட் தான் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கணும்.
எம்எஸ்சி முடிச்சு எம்எட் முடிச்சிருந்தீங்கன்னா தான் நீங்க முதுகலை ஆசிரியர் தேர்வு எழுத முடியும்னு சொல்லிக்கணும். அந்த மாதிரி நிறைய கிளாஸுங்க சார். அப்புறம் 2012ல இருந்து நடத்தின டிஆர்பி எல்லாத்துக்குமே சார் நார்மலா ஓல்டு சிலபஸ்க்கு 120 நாள் 180 நாள் இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க சார். ஒவ்வொரு இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் கழிச்சு நடந்திருக்கு பிஜிடிஆர்பி. ஆனால் இவங்க இத்தனை இது நியூ சிலபஸாக ரைஸ் பண்ணிட்டு 90 நாளுக்குள்ள நீங்கள் முடிச்சு படித்து எழுதி தான் ஆகணும், நாங்கள் வச்சு தான் தீர்வோம்ட்டு அவங்க ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க சார். அதனால இப்போ நாங்கள் வந்து எக்ஸாம் வந்து தடை பண்ணவோ இல்லை எக்ஸாமே வேணாதான் சொல்லி சார். நாங்களும் ஒரு கவர்மெண்ட் டீச்சராக ஆகணும் தான் ஆசைப்படுறோம். கால அவகாசங்கள் கொடுங்க, நல்லா ரிவைஸ் பண்ணி படிச்சுட்டு ஒரு பெக்குலியரான ஆசிரியராக போய் கவர்மெண்ட் வேலையில உட்காரணும். அதை பற்றி இல்லை சார், இது வேறங்க சார். பிஜிடிஆர் சேம் சிலபஸ் இல்லைங்க சார். வேற சார். டெட்டோடது இல்லைங்க சார், இது முன்னாடில இருந்தே இருக்கு. எஜுகேஷன் சைக்காலஜி முன்னாடி சிலபஸ் சேஞ்ச் பண்ணனால இதையும் சேஞ்ச். தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும் புதுசா அவங்களுக்கு இருக்கு சார். இப்போ நமக்கு அதை கொண்டு வந்திருக்காங்க, ஸ்டேட் லெவலில் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அந்த எஸ்ஓபின்னு ஒன்று சொல்றாங்க சார், ஸ்டாண்டிங் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு அதுபடி நாங்கள் 60 நாள் கொடுத்துட்டோம், அது போக 30 நாள் 90 நாள் கொடுத்துட்டோம்னு சொல்றாங்க. அதனால உங்களுக்கு நாங்கள் போதுமான கால அவகாசம் கொடுத்துட்டோம், அதனால அதே தேதியில் நடக்கும்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக இது வந்து பழைய சிலபஸ் படி ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சிலபஸுக்கு அந்த கால அவகாசம் பத்தாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஹெவி பண்ணியிருக்காங்க சிலபஸ். அதனால தான் இந்த விஷயத்தை கேட்குறோம். அப்போ அதே மாதிரி இந்த ப்ரொசீஜர் வந்து எல்லா காலகட்டத்திலும் அவங்களே ஒபே பண்ணிருக்காங்கன்னா கிடையாது. நோட்டிஃபிகேஷன் விட்டு ஒரு வருஷம் கழிச்சு கூட எக்ஸாம் நடத்துவாங்க. அப்போ அது அவங்களோட நிர்வாக காரணங்களுக்காகவோ மற்ற காரணங்களுக்காகவோ ரொம்ப நாள் தள்ளி போட முடியும் போது ஏன் இந்த ஆஸ்பிரன்ஸ் வந்து இவ்வளோ சிக்கல்ல இருக்கிறாங்க, மன வச்சுட்டு இருக்காங்க, ஒரு மாதம் டைம் கேட்குறாங்கன்னா அதை கொடுக்கறதுனால என்னது? அப்போ எல்லாமே நமக்காக தானே இருக்கு, நமக்கு ஒரு பிரச்சனை. அப்போ என்ன காரணத்துக்காக இந்த அவசரமாக நடத்தணும் அப்படின்றது தான், வேற ஒன்று சார். இப்போ வந்து நாங்கள் 2025 to 26 ஆனுவல் பிளான் விட்டோன்னே மேஜர் சிலபஸை டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தாக்க ஓல்டு சிலபஸோட மேஜர் சிலபஸ் இப்போ நியூவாக அப்டேட் பண்ண சிலபஸ் வந்து 60% அதிகம். எங்கள் கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க 60% அதிகம் அப்படின்னாக்க இந்த 90 நாள்லாம் பத்தாது. இதை ஒரு வருஷம் படித்தா மட்டும் தான் நாங்கள் எழுத முடியும். அதில் தான் கெமிஸ்ட்ரி வந்து கடல் மாதிரி விழுந்தா எந்திரிக்க முடியாது, படிக்க முடியாது, அவ்வளோ சிலபஸ். அந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் வேர்ல்டில் எந்த ஒரு யூனிவர்சிட்டி சிலபஸ்லையும் கிடையாது. அப்படி ஒரு சிலபஸை வந்து ஃப்ரேம் பண்ணி எங்களுக்கு வச்சுருக்காங்க. இதை நாங்கள் எப்படி படிச்சுட்டு நாங்கள் எழுதுறது? எந்த ஒரு யூனிவர்சிட்டிலையும் கிடையாது. நானும் பிஎஸ்சி படித்தேன், எம்எஸ்சி, எம்எட், எம்ஃபில், பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்கேன். ஆனால் இதே மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ண சிலபஸை நீட்டு, ஜேஇ எந்த ஒரு எக்ஸாம்லையும் கிடையாது, எந்த ஒரு கரிக்குலத்துலையும் கிடையாது. அப்படி ஃப்ரேம் பண்ணி நீங்கள் வந்து 3 மாதத்தில் படித்து எழுதுனாக்க எங்களால் எப்படி எழுத முடியும்? சிலபஸ் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓல்டு சிலபஸ் எவ்வளோ இருக்குது, நியூ சிலபஸ் எவ்வளோ இருக்குது, எந்தெந்த பாடத்திட்டத்தில் இந்த சிலபஸை வச்சுருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். எந்த ஒரு சிலபஸ் பாடத்திட்டத்துலையும் இந்தியாவில் கிடையாது. புதுசாக ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் படினாக்கா நாங்கள் எப்படி படிக்கிறது? இதை படிச்சுதுன்னா 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் கொடுத்து அந்த கால அவகாசம் கொடுத்தா தான் எங்கள் மேஜர் சிலபஸை நாங்கள் படிச்சு எழுத முடியும். எதுக்கு அவ்வளோ பரபரப்பாக எழுதுறீங்கன்னா ஆனுவல் பிரகாரம் விட்டோம் நவம்பர் மாதம் வைக்கணும்னு சொன்னீங்க. நவம்பர் மாதம் வைக்கலாம்ல. நாங்கள் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜூலை மாதம் 5ஆம் தேதி கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஐயா அவர்களாக பார்த்து மனு கொடுத்தோம். அதுக்கப்புறம் 9ஆம் தேதி ஜவஹர் மஹல் காலேஜ் ஓப்பனிங் சிஎம் சார் வரப்போ அவர்கிட்டயும் அதுக்கிட்டையும் சிலபஸ் மேஜர் சிலபஸை குறைச்சி கொடுங்க, இல்லாட்டி பழைய சிலபஸ்லேயே எங்களுக்கு எக்ஸாம் வைங்க அப்படின்னு சொல்லி தான் அங்கே மனு கொடுக்க போனோம். அதுக்கு மறுநாளே டிஆர்பி கால் சார். நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் எக்ஸாமுக்காக எக்ஸாம் நடத்த வேணாலும் நாங்கள் சொல்லல, படித்து ரிவிஷன் பண்ணி எழுதுறதுக்கு கால அவகாசம் கொடுங்கிற ஒரு ரிக்வஸ்டேஷன் தான் தமிழ்நாடு அரசு ஐயா சீஃப் மினிஸ்டர் முதல்வர் அவர்கிட்ட நாங்கள் கேட்கறோம். முடிஞ்சு மற்ற தவறான ஒரு எண்ணமே எதுவுமே எங்களுக்கு கிடையாது. ஒரு கால அவகாசம் எங்களுக்கு 1 மாதமோ 2 மாதமோ கொடுங்க, நாங்களும் படித்து நல்ல ஆசிரியராக எக்ஸாம் எழுதி முன்னுதாரணமாக இருக்கிறோம். அவ்வளோதான் நாங்கள் சொல்ல வரோம். நன்றி சார்.